அன்பும் அருளும் நிறைந்த குழந்தை இயேசுவே, பெத்லஹேமின் அமைதியான இரவில் ஒரு எளிய மஞ்சத்தில் பிறந்து உலகத்தின் இருளை ஒளியாக மாற்றியவரே, எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாடி இச்செபத்தை சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய பிறப்பு ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. அது அன்பின் புரட்சி, அது தாழ்மையின் பாடம், அது மனிதனுக்கான மீட்சியின் ஆரம்பம். நீங்கள் ராஜாவாக இருந்தும் அரண்மனையில் அல்ல, ஒரு எளிய குடிசையில் பிறந்தீர். அதன் மூலம் எங்களுக்கு சொல்லும் உண்மையான மகிமை எளிமையில் உள்ளது. குழந்தை இயேசுவே, நாங்கள் பெருமை, அகந்தை, சுயநலம் நிறைந்த உலகில் வாழ்கிறோம். இந்த உலகின் ஈர்ப்புகளில் சிக்காமல் உம்மை போல எளிமையாய் வாழ எங்களை மாற்றும் கிருபையை தாரும். ஆண்டவரே, ஒரு குழந்தையின் இதயம் தூய்மையானது, கபடமற்றது, மன்னிக்கும் தன்மை கொண்டது. அந்த தூய்மையான இதயத்தை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் உள்ளத்தில் இருக்கும் பொறாமை, கோபம், வெறுப்பு, அதிகாரம் விரும்புதல், மற்றவர்களை குறைகூறும் மனம், இவைகளையெல்லாம் நீக்கி அன்பு, பொறுமை, கருணை, மன்னிப்பு ஆகியவற்றால் எங்களை நிரப்பும். குழந்தை இயேசுவே, நீங்கள் உலகிற்கு அமைதியை கொண்டு வந்தீர். ஆனால் இன்று எங்கள் வாழ்க்கையில் அமைதி குறைவாக உள்ளது. குடும்பங்களில் சண்டைகள், மனங்களில் குழப்பங்கள், உறவுகளில் பிளவுகள். இயேசுவே, எங்கள் வீட்டில் அமைதியை தாரும். எங்கள் வார்த்தைகள் மென்மையாக இருக்க, எங்கள் செயல்கள் அன்பாக இருக்க, எங்கள் உறவுகள் உறுதியாக இருக்க எங்களை வழிநடத்து. எங்கள் பெற்றோர்களை ஆசீர்வதியுங்கள். அவர்கள் எங்களுக்கு செய்த தியாகங்களை நாங்கள் உணர கற்றுக் கொடுத்திருளும். அவர்களை மதிக்கவும் நேசிக்கவும் அவர்களுக்கு கீழ்ப்படிவதற்கும் எங்களை மாற்றும். எங்கள் சகோதரிகளுடன் சண்டை இல்லாமல் அன்போடு வாழும் மனதை தாரும். நீங்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்க உதவி செய்தரணும். குழந்தை இயேசுவே, நீங்கள் குழந்தைகளின் நண்பன். எங்கள் கல்வி வாழ்க்கை உமது கரங்களில் ஒப்படைக்கின்றோம். எங்களுக்கு நல்ல நினைவாற்றல், அறிவு, ஞானம், கற்றுக்கொள்ளும் ஆர்வம் தாரும். சோம்பேறித்தனத்தை நீக்கி உழைப்புடன் படிக்க உதவி செய்தரலாம். நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்காக மட்டுமல்ல, நல்ல மனிதராக வளர்வதற்காக எங்களை உருவாக்கும். ஆண்டவரே, எங்கள் பயங்கள் உம்மிடம் தெரியும். எங்கள் உள்ளத்தில் இருக்கும் அமைதியின்மை, தோல்வி, பயம், எதிர்காலம் பற்றிய கவலை, இவைகளையெல்லாம் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். எங்களுக்கு தைரியம் தாரும். எந்த சோதனையும் வந்தாலும் உம்மை நம்பி நிலைத்திருக்க எங்களை வலிமைப்படுத்தும். குழந்தை இயேசுவே, நோயால் பாதிக்கப்பட்டவர்களை நினைக்கிறோம். அவர்களுக்கு உடல் நலம் தாரும். மனதில் துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் தாரும். ஏழைகள், உணவின்றி தவிக்கிறவர்கள், அன்பின்றி வாழ்கிறவர்கள், அவர்களிடம் உமது அன்பை கொண்டு செல்ல எங்களை ஒரு கருவியாக மாற்றும். ஆண்டவரே, நாங்கள் பலமுறை தவறு செய்கின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறோம். மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்யாமல் நல்ல பாதையில் நடக்க எங்களை வழி நடத்தியருளும். குழந்தை இயேசுவே, எங்கள் வாழ்க்கையில் ஒளியாக இருந்தருளும். இருள் வந்தால் நம்பிக்கையாக இரு. சந்தேகம் வந்தால் வழிகாட்டியாக இரு. நாங்கள் எங்கு சென்றாலும் உமது சந்நிதி எங்களோடு இருக்கட்டும். எங்கள் எண்ணங்கள் தூய்மையாக, எங்கள் வார்த்தைகள் உண்மையாக, எங்கள் செயல்கள் நீதியாக இருக்க உதவி செய்திருளும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்மை நினைத்து வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருளும். வேதாகமத்தை வாசிக்கவும், ஜெபிக்கவும், நல்ல செயல்கள் செய்யவும் எங்களை ஊக்குவித்தருளும். குழந்தை இயேசுவே, எங்கள் சிறிய வாழ்க்கையையும் பெரிய அர்த்தம் கொண்டதாக மாற்றும். எங்கள் வாழ்வு
மற்றவர்களுக்கு ஒரு ஒளியாக இருக்கட்டும். இறுதியாக எங்கள் இதயத்தில் நிரந்தரமாக வாசம் செய்து எங்கள் வாழ்க்கையை உமது அன்பின் சாட்சியாக மாற்றும். உம்மை நம்பி உம்மை நேசித்து உம்மோடு என்றும் வாழும் அந்த பரிசுத்த கிருபையை எங்களுக்கு அருளும். ஆமென்.